கைஸ் வந்தாச்சு கிரவுண்டுக்கு. போறான், நான் காணவே இல்லை. மச்சானா தம்பி காணவே இல்லை. உள்ள வந்தாச்சு கைஸ், உள்ள போயிட்டு இருக்கோம். பாருங்க கிரவுண்டு. ஸோ இந்தியாவில் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள இந்தியாவில் வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். இந்த அதில் போகிற ஒரு நம்பர் 7 அவர் பேரும் ஜனா தான் போட்டிருக்கு பின்னாடி. இங்க பாருங்க கைஸ், பசங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. மேட்ச் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு கைஸ். இங்க ரோட்ல வந்து பசங்க சும்மா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் இங்க இருக்கிற பசங்க பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க மொத்தமா தமிழ் பசங்க தான், எங்கட ஸ்ரீலங்கன் பசங்க தான் பார்த்து நிற்கிறாங்க. கைஸ் வந்து இங்கே கேண்டீன்லாம் ரெடி பண்ணி போட்டாச்சு. இதை பாருங்க. பாத்தீங்கன்னா மேட்ச் போயிட்டு இருக்கு. பக்கத்துல நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்க. ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கன்னு சொல்லி அவங்க தான் இது நடத்திட்டு இருக்காங்க வந்து. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஏர் கன் செகண்ட் ரன்னர் அப், இது வந்து சாம்பியன். நிறைய மேட்ச் நடந்துட்டு இருக்கீங்க. ஸோ வேறு வேறு இடத்துல வந்து வேறு வேறு மேட்ச் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் விளையாடிட்டு இருக்காங்க பசங்க. மைதானம் 2 சமகாலத்தில் வெற்றியீட்டிய அணியான யாழ்தன் அணியை 2 நடுவர்களாக கடமையாற்றி தருமாறு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கிரவுண்டு. அதில் வந்து நிறைய மேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ என் ஃப்ரெண்டும் பிளேயர்லாம் ஒருத்தர் நிற்கிறாங்க. ஸோ ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இப்போ எடுக்க போயிருக்கு மறுபடியும். நீளம் அணித்தலைவர் அவர்களையும் நாணயத்திற்காக
கேண்டீன். ஸோ கேண்டீன் என்னாச்சுன்னு பார்த்தாக்க கொண்டதெல்லாம் போட்டோம். ஸோ காலையில் வந்து உள்ளே வரும்போது செக்யூரிட்டி வந்து உள்ளே விட மாட்டான்டான். இப்போ வண்டி ஒரு 1.5 மணி நேரமாக வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தோம். ஸோ இப்போ வந்து பாதி வந்து முடிஞ்சுது, அதுக்கு இல்லை கடற்கரண்டு மீதி இப்போ எடுக்க போயிருக்காங்க, திரும்ப இன்னும் வரவே இல்லை. பசங்க எல்லாம் வந்து ரோல்ஸ் இருக்கா, சாப்பாடு இருக்கா, என்ன இருக்குது அதுன்னு கேட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ டீ மட்டும்தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ரோல்ஸ் தாங்களா ஸோ கைஸ் அங்கே பார்த்தீங்களா ஜென்ரேட்டர் ஓடிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் தான் பவர் எல்லாம் வருது. ஸோ கரண்ட் எடுத்துருக்கோம், வந்து கரண்ட் இல்லை. ஸோ ஜென்ரேட்டர் தான். ஜானுவை பாருங்க மும்மரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கா. சரியான பசி. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 4 மணியாடா, கிட்டத்தட்ட 4 மணி ஆயிடுச்சு. மேட்ச் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. காலையில் வந்தோம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுருக்கேன் நான் இப்போ தான். இங்கே பாருங்கள் மேட்ச் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6:15 நேரம், சாயந்தரம் 6:15. இன்னும் மேட்ச் போயிட்டு தான் இருக்குது. நம்ம வேலையும் இந்த நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கா. இப்போ கொத்து போட போகிறாங்க, கொத்து பரோட்டா. ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் மேட்ச் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. விளையாட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க. இங்கே ஒரு டீம் விளையாட்டுருக்கு கைஸ். எங்களோட கடைக்கு நம்மளோட கேண்டீனுக்கு பின்னாடி. அப்புறம் இங்கே ஒரு டீம் விளையாடிட்டு இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் அங்கால ஒரு டீம் விளையாட்டுருக்குது. அதோ அங்கே பாருங்கள்.
ஸோ பாருங்க, அடுத்த மேட்ச் இப்போ ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு திரும்ப. ஸோ நைட்டு சாப்பாடுக்கு நாங்கள் கொத்து போட்டிருக்கோம் பாருங்க, கொத்து பரோட்டா. ஆஃப் ஆயில் உடைஞ்சிருச்சு. உடையாம சாப்பிடலாம். அது லைட்டாக உணர்ச்சிருச்சு. இது நான் தான் செய்து கொடுத்தேனா. வாங்கி சாப்பிட்டு போயிட்டு வேர்கன் விளையாட்டுக் கழகத்தில் ஞானானந்தம் அவர்களை வெற்றி பேரத்தை வழங்கி வைக்குமாறு தாய் நெருங்கிட்டுக் கொள்கிறோம். கொஞ்சம் பின்னுக்கு வாடா. கைஸ், எல்லாமே முடிஞ்சுது. எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பின்னாடி கம்யூனில் வந்திருக்கு. கம்யூனில் எல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. இங்கே ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. அஃப்கோர்ஸ் நம்மளோட கேன்டீன் காலி ஆகிட்டு இருக்கு. இதை பாருங்க, எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம். மடிச்சு இதெல்லாம் டென்ட் எல்லாம் கலட்டணும். ஜானு அங்கே நின்றுட்டு இருக்கா. எல்லாம் கலட்டிட்டு இருக்கான். போகுது. ஓகே கைஸ், எல்லாம் இழுத்து மூடியாச்சு. கடையை மூடியாச்சு. கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு. கடைசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாப்பட்டி, நம்மளோட கல்லாப்பட்டி இதுதான். இதான் பொறுப்பு. கலெக்ஷன். ஸோ எல்லாம் கொடுத்து மூடியாச்சு. இது வந்து
ஆமா, மூடி தான் மிச்சம் மிஞ்சினது. மிச்சம் மீதியை வந்து நாங்க எடுத்துட்டு போறோம் குடிக்கிறதுக்கு. இன்னொரு ஸோ வீடியோல மீண்டும் சந்திக்கிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். செம்ம டயர்டு. அதில் எனக்கு கூட பரவாயில்ல, நான் நேற்று தான் வந்து ஒரு நாள் தங்கிட்டு நாங்க வந்தேன். நைட்டு தூங்கவே இல்லை. யானை ஒரு நாள் தங்கில வந்து அடுத்த அரைமல் தேதியில் படுத்தவர். பிறகு 7-8 மணிக்கு கொழும்பு 2 வார்த்தா கடைசியாக 11 மணிக்கு கொழும்பினாரு. இந்த பாடி வந்து ஃபுல்லாக போயிருச்சு. 3 நாளாக நின்றுக்கிட்டு ஃபுல் வேலை காய்ச்சி ரோல்ஸு அது இதுன்ற நிறைய ஐட்டம் செய்து. இது பாருங்க, இந்த கண்ணு கூட சிவந்துடுச்சு. ஆமா. அப்ப கூட என் புருஷன் பார்க்கல. அது இப்போ ஆக்சுவலாக இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 9 இருட்டாயிடுச்சு. டைம் என்ன 9:30 10 மணியா? 10 மணி ஆயிடுச்சு. ஆ 9:46. 9:46 கேஸ் 9:45 நைட்டு. பட் இப்போ தான் வந்து லைட்டு இப்போ தான் இருட்டிக்கிட்டு வருது. ஆக்சுவலாக ஏன்டா இப்போ சம்மர் டைம்ன்றதுனால. ஓகே, இப்போ நான் வீட்டுக்கு போயிடுவேன். வந்து எப்படியும் ஒரு 1 மணி 2 மணி ஆயிடும் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு. போயிட்டு பட்டுதா சும்மா வேறு லெவல் தான். ஏன் பொண்டாட்டி நாளைக்கு தான் வருவாங்க. ஆமா, எல்லாம் கழுவி துடைக்க. ஆமாம், காலையில் துடைச்சி எல்லாம் காலையில் துடைச்சி வச்சுட்டு இந்த வீடியோ எடுக்கிற பாடி கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் சோர்ந்துக்கிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணினது இந்த விஷயம். ஸோ அதுவும் ஃபுல்லாக போயிடுச்சு வீக்காக வீடியோ எடுக்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓரளவுக்கு ஓகே. ஆமாம், ஒரு சின்ன ஒரு முயற்சி உண்டு. ஓகே காய்ஸ், ஓகே மீண்டும் இன்னொரு சந்திக்கலாம். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.